சார் நீட்டு தேர்வுல தாலி முதற்கொண்டு கேட்க சொல்றாங்க, 4-5 பட்டணம் அதிகமாக இருந்தால் கூட அதோட கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. என்னது நீட் தேர்வுல தாலியை கேட்டு சொல்லியும் அதிக அளவு பட்டன் இருந்தா அதை ரிமூவ் பண்ண சொல்றாங்க அன்னைக்கு நம்ம நீட் தேர்வுல. அதை பத்தி கேட்கிறேன். இது ரொம்ப அநாகரிகமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது, காட்டுமிராண்டித்தனமான அணுகுமுறையாக இருக்கிறது. இதெல்லாம் எங்கே வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் என்று தெரியவில்லை. பரீட்சை எழுதக்கூடியவர்கள் காப்பி அடிக்கக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. தேர்வு எழுதுவதற்கு அறைக்குள்ளே நுழையக்கூடியவர்களை இதுபோல பரிசோதிப்பது என்பது சட்டப்பூர்வமானது அல்ல. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதுபோன்ற அணுகுமுறைகளை கைவிட வேண்டும். மாநில அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. தேர்வு எழுதக்கூடியவர்களை அவர்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சார், அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து திமுக அரசு வந்து கூட்டணி குறித்து அவதூறு பரப்புறாங்க. எங்க கூட்டணியை பார்த்து பயந்துருக்காங்க திமுக கூட்டணின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு. அதை பத்தி கருத்து. இது ஒன்றும் புதிய கூட்டணி அல்ல. 2021 ஏற்கனவே பரிசோதித்த ஒரு முயற்சி தான். அதிமுக, பாஜக, இன்னும் பிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்து அது எத்தகைய வலுவை பெற்ற கூட்டணி என்பது தேர்தல் முடிவிலே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த கட்சியின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான மேனாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாக ஒரு முறை சொன்னார், பாஜக எங்கள் கூட்டணியில் இருந்ததால் தான் முடிசூடா மன்னனாக என் தொகுதியில் இருந்த நான் இந்த முறை தோல்வியடைந்தேன். என்னுடைய படு தோல்விக்கு பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைத்தது தான் காரணம் என்று அவரே வெளிப்படையாக ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். இதுதான் எல்லா வேட்பாளர்களுக்கும். ஆகவே பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாகி இருப்பதால் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்ற மாயையை உருவாக்க பார்க்கிறார்கள். அதற்கு ஏதுவான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதுதான் கடந்த கால படிப்பினை. மேலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படத்தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர பலன் கூடுவதற்கு வாய்ப்பில்லை. சென்னை மாநகராட்சி உட்பட்ட இடத்துல வந்து மூப்பனார் சமாதி இருக்கு இல்லையா, அதை அகற்றணும்னு சொல்லி செல்வ குழந்தைகை சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு சார். அதை பத்தி உங்க கருத்து? தகவல் தான் இருக்கு, உறுதியா தெரியுமா? சட்டமன்ற தேர்தலில் விசிக எத்தனை இடங்கள்ல போட்டியிடறதுக்கு வாய்ப்பு? இந்த ஒரு ஆண்டுகள் தேர்தல் இருக்கு. இந்த ஒரு ஆண்டுகள்ல நீங்க இன்னும் சட்டமன்ற தேர்தல் அதிகமான முறைகள் தொகுதியை கேட்பீர்களா? இது எத்தனை முறை கேட்பீங்க? ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் இதே கேட்டுக்கிட்டு இருந்தா இதுக்கு எத்தனை முறை நான் பதில் சொல்றது? இது வந்து நெகோஷியபிள், அதாவது பேச்சுவார்த்தையில் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது பிரஸ்ல சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. நாங்கள் இந்த கூட்டணியில் இருப்பீங்களான்னு கேட்டீங்க, நாங்கள் இருக்கிறோன்றோம். தொடருவீங்களா? தொடருவோம், அவ்வளோதான். எத்தனை தொகுதி என்னங்கிறது அந்த சூழலில் நாங்கள் பேசி முடிவு பண்ணி அதை இறுதி செய்வோம். அப்போ உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொள்ளை சம்பவம் நடைபெற்று வருகிறது. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சுன்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு. இதுல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னா உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காரு சார். அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. அவர் வந்து இப்போ பழைய தலைவர் இன்னும் மறந்துட்டார். அவர் இப்போ தலைவராக இருக்கிறதா நினைச்சிக்கிட்டு பேசுறாரு. அவருக்கு பதிலாக வேற ஒரு தலைவரை நியமனம் பண்ணிட்டாங்க, திரு நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறுபடியும் அண்ணாமலை தலைவராக எண்ணிக்கொண்டு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலையா என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அவங்களுக்கு இன்னும் அந்த பழைய ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார், பாமக மாநாட்டில் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க, அதில் நீங்க கலந்து கொள்வீர்களா? அது போற வழியில ஒரு தம்பி பார்த்தவர் கொடுத்தாரு கையில. அது அழைப்பு இல்லை, அது வந்து என்னை பார்த்தாரு, வணக்கம் சொன்னாரு, கையில் இருந்த ஒரு அழைப்பு கொடுத்தாரு, அவ்வளவுதான். சரி, நான் வாங்கிட்டேன், படித்தேன், பார்த்தேன், முடிஞ்ச விஷயம். அது ஒரு நட்பு அடிப்படையில் சந்திக்கும் போது கொடுத்தது, அவ்வளவுதான். நேற்று மதுரையில் சார் விஜய் பாதுகாப்புக்கு சென்ற அதிகாரி வந்துட்டு ஒரு தொண்டர் தலையில கண் வைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு சார்? அது விளையாட்டாக வச்சிருப்பாரு, ஜாலியா. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா பார்க்கணும். அது கடலூர் மாவட்டத்தில் அம்பலவாணன் பேட்டையில் அதே மாதிரி தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறையில் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலே சம்பந்தப்பட்டவர்கள்
ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவர்கள் அதிலே கைது செய்யப்பட்டிருப்பது அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்கிற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வன்முறையில், அதாவது அந்த வீடியோ கிளிப்பிங் என்கிற அந்த காட்சி பதிவில் இடம்பெறாதவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இரு தரப்பிலும் சுமூகமான ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும், சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை வைத்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆந்திராவிலே சட்ட தேர்வு எழுதுவதற்காக சென்ற ஒரு மாணவன் தினேஷ், அவனை அங்கே போய் தேர்வு எழுதுவதற்காக காத்திருந்தவனை கைது செய்து வந்து ரிமாண்ட் செய்திருக்கிறார்கள். திருப்பூரிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், இந்த பிரச்சனைக்கு எந்த தொடர்பும் இல்லாதவர்கள், இங்கிருந்து ஒரு தனிப்படை சென்று 8 பேரை கைது செய்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு கடுமையாக தெரிவித்த பிறகு சிலரை விடுவித்திருக்கிறார்கள். காவல்துறை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகிறோம் என்கிற பெயரில் சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இடம் கொடுத்துவிடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்.